என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு இளைப்பாறுவோம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 32 வரை. இளைப்பாறுவோம். வனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள். மார்க்கு 6:31. இந்த நாகரீக யுகத்தில் மனிதன் செய்ய வேண்டிய வேலைகளில் பாதியை யந்திரங்களே செய்துவிடுகின்றன. ஆனாலும் மனிதருக்கு ஓய்வில்லை. சரீரத்துக்கு ஓய்வு இருந்தாலும் மனதிற்கு ஓய்வில்லை. உள்ளத்திற்குள் அமைதி இல்லை. அதனால் அநேகர் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றனர். மன அழுத்தம் பல நோய்களை அழைத்து வருகிறது. எனவே அமைதியான ஆள் அரவமற்ற ஓரிடத்தில் தனியாக இளைப்பாறுதல் நல்லது. எப்போதும் வேலை வேலை என்று வேலைக்கு அடிமையாகிவிடக்கூடாது. சிலருக்கு பணம் பெரிதென தோன்றுவதால் வழக்கமாக செய்யும் பணியோடு கூட அதிகமாய் உழைக்க விரும்புகின்றனர். அப்படி இல்லாவிட்டாலும் இயல்பான வாழ்க்கையிலேயே போக்குவரத்துக்கான நேரம் அதிகமாகிவிட்டது. வாழ்க்கையில் உறவு சிக்கல்களும் மிகுந்து விட்டன. பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது கூட ஓய்வெடுப்பதாகாது. உடல் களைப்பாய் இருக்கும்போது தொலைக்காட்சி பார்ப்பதும் தலைவலியை உண்டாக்கிவிடக்கூடும். சரியான ஓய்வு தனிமையில்தான் கிடைக்கும். கிராமங்களில் பசுமை சூழ தென்றலை அனுபவிப்பது பரமானந்தம். ஆம், பரமானந்தம். அப்போது பரமனை நினைப்பது ஆனந்தமே. மனபாரங்களை, உள்ளத்தின் சோர்வுகளை ஆண்டவரின் பாதத்தில் வைத்துவிட்டு அவருடைய அன்பையும் அவர் படைப்பின் அழகையும் சுவைப்பது நம் மனசுமைகளை குறைக்கும். மனசுமைகளை குறைக்க சும்மா இருக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள உலகத்தையும் உலக வேலைகளையும் உலக கவலைகளையும் விட்டுவிட்டு உன்னதமானவரின் மறைவை தேடிச் செல்வது உகந்தது. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களுக்கு இளைப்பாற ஏற்ற இடம் இறைவனின் பாதமே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களுக்கு இளைப்பாற ஏற்ற இடம் இறைவனின் பாதமே. தீர்மானம்: இறைவனோடு இளைப்பாறுவதை வழக்கமாக்கிக் கொள்வேன்.